எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பு தாங்க. சுட சுட நாட்டுக்கோழி குழம்பு வச்சோங்க. எல்லாத்துக்கும் சளியாக இருந்ததுங்க. அதனால் நாட்டுக்கோழி குழம்பு காய்ச்சி குடித்தா ரொம்ப நல்லதுங்க. அதனால் செய்யலாம்னு சொல்லி செஞ்சுட்ருக்கேங்க. நாட்டுக்கோழி பாருங்கள் 1 கிலோ இருக்குங்க. தனியாக கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. சிக்கன் மசாலா தாங்க 1/2 கப் சேர்த்திக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூனாட்டம் சேர்த்திக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. நல்லெண்ணெய் தாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு ஒரு 20 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாங்க. ஊறுச்சுன்னா நல்லா உப்பு காரம் பிடிக்குங்க. நல்லெண்ணெய் தான் சேர்க்கணுங்க. இது ஒரு நல்லெண்ணெய் சேர்த்துனா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு காரம் பிடிக்கட்டுங்க. நான் ஒரு 1/2 மணி நேரமாட்டம் ஊற வைக்கிறேங்க. ஊறட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ குழம்பு வைக்கலாங்க. எப்படி வைக்கலாம் பார்க்கலாங்க. குக்கர் வச்சுக்கலாங்க. அடுப்பில் குக்கரை வச்சு நம்ம ஊற வச்சுருக்க நாட்டுக்கோழி சேர்த்திக்கலாங்க. நாட்டுக்கோழி சேர்த்து தண்ணி சேர்த்திக்கலாங்க. இந்த தண்ணிங்க நம்ம மசாலா பிணைஞ்சி வச்சுருந்த அந்த சட்டியிலே தண்ணி கலந்து ஊற்றுறப்போ அந்த கலராக வருதுங்க. கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு விசில் விட்டுக்கலாங்க. ஒரு 5 விசிலாட்டம் விட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் தான் பாருங்கள். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் இருக்குங்க. தொளிச்சு வச்சுருக்க அதை போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பு, சோம்பு 1 ஸ்பூனு, 4 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, தேங்காய். இதில் 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தக்காளி 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேங்க. கருவேப்பிலை தழை, நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வணக்கிக்கலாங்க. வணங்கட்டும். வெங்காய தக்காளி நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். இதை ஆற வச்சு இனி மிக்ஸி ஜாரில் போட்டு ஆட்டிக்கலாங்க. இது கூடவே நம்ம இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க. மல்லியெல்லாம் வறுத்து சேர்த்திக்கலாங்க. மல்லி வறுத்துக்கலாங்க. மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கொஞ்சமாக அரிசி சேர்த்திக்கலாங்க. சாப்பாடு செய்வோம் இல்லைங்களா, அந்த சாப்பாட்டு அரிசி தாங்க சேர்த்து அப்படியே வறுத்துக்கலாங்க. வெறுமனாவே வறுத்துக்கலாங்க. எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். வெறுமனை வறுத்து இந்த வெங்காய தக்காளி கூடவே சேர்த்து அரைச்சிடலாங்க. இந்த அரிசியெல்லாம் சேர்க்கறனால குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. பாருங்கள் நல்லாவே வறுபட்டுருச்சு பாருங்கள். வறுபட்டதும் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்திக்கலாங்க. வெங்காய தக்காளியோடவே சேர்த்திக்கலாங்க. சேர்த்து அரைச்சிடலாங்க. அடுத்து அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க. நாட்டுக்கோழி அப்படியே கொஞ்சம் சட்டியில் சேர்த்திக்கலாங்க. தாளிக்கக்கூடாதுங்க. நாட்டுக்கோழி குழம்பு தாளிக்க மாட்டோம். இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/2 காரமாட்டம் சேர்த்திக்கிட்டாங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சு இந்த மசாலாவும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும். கெட்டியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் தான் சளிக்கெல்லாம் டம்ளரில் ஊற்றி குடித்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 3 வரமிளகா போட்டுக்கிறேங்க. மேலாப்பில் போட்டுக்கிறேங்க. அதுலேயே நல்லா வெந்து வந்துடுங்க. குழம்பு கொதிக்கட்டுங்க. ஒரு 15 நிமிஷம் மட்டும் நல்லா குழம்பு கொதிக்கட்டுங்க. சாறுலாம் நல்லா இறங்குங்க. நாட்டுக்கோழி குழம்புல நல்லா அந்த சாறு தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டில் தண்ணி குழம்பாட்டம் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்குங்க. டம்ளரில் கூட ஊற்றி குடிக்கலாங்க. சளியெல்லாம் சீக்கிரம் சரியாகுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள்.